ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு படி அளவுக்கு சொல்கிறேன். ஒரு படிக்கு அரைப்படி பச்சரிசி, அரைப்படி புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி, ஒரு கைப்படி வெந்தயம். இதே நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் போட்டிங்கன்னா ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அரிசியையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக போட்டு நல்லா நைஸாக நுர கட்டி வர வரைக்கும் அரைச்சிக்கணும். அதோட அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை நல்லா 8 to 10 மணி நேரம் புளிக்க விடணும். அதுக்கப்புறம் புளிச்ச மாவை நம்ம ஆப்பச்சட்டியில் லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு கரண்டி மாவு ஊற்றி சட்டியை கையில் எடுத்து நல்லா சுற்றணும். சுற்றி வர லைட்டாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடணும். திறந்து பார்த்தா நல்லா வெந்துட்டா அப்படியே எடுத்துடலாம். இதை தோசை மாதிரி திருப்பி போடக்கூடாது. இதை ஸ்வீட்னா தேங்காய் பால், காரம்னா கடலைக்கறி, சட்னி, வெஜ் ஸ்டூ, ஆட்டுக்கால் பாயா இப்படி எதோட வேணாலும் கம்பைன் பண்ணி சாப்பிட்டா பக்காவாக இருக்கும். இதோட இன்னொரு வேரியேஷன் ஸ்வீட் ஆப்பம். அது எப்படின்னா, நம்ம ஸ்வீட் தேவைக்கு ஏற்றபடி வெல்லம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பாகு காய்ச்சி அதை வடித்து மாவோடு சேர்த்திக்கணும். இதே மாதிரி ஆப்பச்சட்டியில் சுட்டு எடுத்தால் ஸ்வீட் ஆப்பம் ரெடி. இதை சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோட வேணும்னாலும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. Keep supporting, keep smiling. Thank you.